அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேன் கார்டு புதுசாக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூ. 107. அதுபோல் இந்த பேன் கார்டு அப்ளை பண்ண 1 or 2-3 ஹவர்ஸ்லேயே உங்கள் மெயிலுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த சுலபமான முறையில் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வந்துருக்கோம். அதாவது என்னென்னாக்கா, ஸ்மார்ட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆதார் பிவிசி எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ இந்த பேன் கார்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கூகுள் ஓப்பன் பண்ணி பேன் கார்டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னாக்கா, ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் NSDL அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் அப்ளை ஆன்லைன், அது பக்கத்தில் வந்து கண்டினியூ வித் அப்ளிகேஷன் சொல்லிட்டு காமிக்கும். இதில் அப்ளை ஆன்லைன்றதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி ஒரு சில ப்ரொசீஜர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒருவேளை லாக் அவுட் ஆகிட்டிங்கன்னா, நான் டோக்கன் நம்பரை வச்சு கண்டினியூ வித் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதில் அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு கீழே அப்ளிகேஷன் டைப் இருக்கும். இதில் நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அதில் கேட்டகரியில் இண்டிவிஜுவல்னு கொடுத்துங்க. அடுத்தது டைட்டில் கேட்கும். இதில் ஸ்ரீமதி குமாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுடைய நேம் கேட்கும். ஷுவர் நேம், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன உங்கள் நேம் என்னவோ அதில் கிளிக் பண்ணிக்க. நான் எக்ஸாம்பிளுக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்ததுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இதில் உங்கள் ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டான டேட் ஆஃப் பர்த் இதில் கொடுங்க. ஒருவேளை ஆதாரில் தப்பாக இருந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் ஆதாரில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேன் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி, கரண்ட்டில் உள்ள இமெயில் ஐடி கொடுங்க. இந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுடைய அந்த பேன் கார்டை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மெயில் ரிசீவ் ஆகிற போல் இருக்கணும். அதுக்கான கரெக்டான இமெயில் ஐடி அதில் கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர், மொபைல் நம்பரும் அதே போல் தான் உங்கள் கையில் OTP வர போல் ஒரு மொபைல் நம்பரை அதில் கொடுத்துக்கோங்க. அதில் கொடுத்ததுக்கப்புறமா பை சப்மிட்டிங் டேட் டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு டிக் மார்க் காமிங்க. டிக் ஆனதுக்கப்புறம் அடுத்ததாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா கேப்சா கோடு காமிக்கும். அந்த கேப்சா கோடு மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அந்த கீழே உள்ள காலமில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அதில் E7K60 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த மேலே என்ன கேப்சா கொடுத்துருக்கோ அதை கீழே அதில் டைப் பண்ணிட்டு அடுத்ததாக சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் அதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இதில் வந்து உங்களுக்கான டோக்கன் நம்பர் காமிக்கும். வி தேங்க்யூ ஃபார் யூஸிங் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதில் டோக்கன் நம்பர் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் வித் டோக்கன் நம்பர் சொல்லிட்டு செகண்ட் லைன் லாஸ்ட்டாக காமிக்கும். ஸோ அதை ஒரு காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்ததாக கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அந்த டோக்கன் நம்பர் எதுக்காக அப்படின்னாக்கா, சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் ஆகிட்டிங்கன்னா அந்த நம்பரை வச்சு திரும்ப நீங்கள் லாகின் ஆகிக்கலாம். அதுக்காக தான் அது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, ஹவு டு யூ வாண்ட் சப்மிட் பேன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னென்னாக்கா, சப்மிட்டட் டிஜிட்டலி த்ரூ E-sign ப்ராப்பர்லெஸ் அப்படின்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்கள் ஆதார் பேஸ்டு டாக்குமெண்ட்டை நீங்கள் எந்த ஒரு இதுவுமே அப்ளை பண்ண தேவையில்ல. உங்கள் ஆதாரில் உள்ள ஃபோட்டோ, அந்த பயோமெட்ரிக் எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து 1 or 3 ஹவர்ஸ்லேயே வந்து உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற சப்மிட்டட் த்ரூ E-sign அப்படின்றது. அதே போல் இதில் உங்களுடைய ஆதாரில் எந்த ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ தான் வரும். இப்போ வீட்டுக்கு உங்கள் பேன் கார்டு வந்து போஸ்ட்டில் வருதுனாக்கா அதில் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இருக்காது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு உடனே வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ஆதார் பேஸ்டு பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மூலமாக வந்தாலும் போதும், எனக்கு ஃபோட்டோ கரண்ட்டில் உள்ள ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் வேணும் அப்படின்னாக்கா, சப்மிட்டட் ஸ்கேன்டு இமேஜ் த்ரூ E-sign சொல்லிட்டு செகண்டில் இருக்குது பாருங்கள். நீங்கள் அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கரண்ட்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதுபோல் சிக்னேச்சர் வந்து நீங்கள் கரண்ட்டில் உள்ளதை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் நம்ம ஃபோட்டோ ஏதாவது மாற்றம் இருக்குது ஆதாரில் அப்படின்னாக்கா, நீங்கள் இதை வந்து நம்ம செகண்டாக உள்ளதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்டாக உள்ளது என்னென்னாக்கா, ஃபார்வர்டு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஃபிசிக்கலினாக்கா எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் போட்டு அப்ளிகேஷன் மூலிமா போஸ்டரில் சென்ட் பண்ணுறது தான் அது. இதில் நான் செகண்டாக உள்ளதை சூஸ் பண்ணிக்கிறேன். சப்மிட்டட் ஸ்கேனடு இமேஜ் த்ரூ E-sign சொல்லிட்டு உள்ளதை அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அதில் வெதர் ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு பேன் கார்டு போஸ்டரில் அனுப்பணுமா ஃபிசிக்கலாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் கன்ஃபார்மாக எஸ் கொடுத்துங்க. சப்போஸ் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு போஸ்டரில் வராது. ஸோ அதனால் திரும்ப இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கங்க. வெதர் ஃபிசிக்கல் பேன் கார்டு அப்படின்றதுல எஸ்ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டதுக்கு அடுத்ததாக என்டர் ஆதார் லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களோட ஆதாரில் 12 டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னாக்கா அதில்
லாஸ்ட்டாக இருக்கிற 4 டிஜிட் நம்பர் அதில் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் ஆதார் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதில் உங்களுக்கு இஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, என்ரோல்மெண்ட் நம்பர், ஐடி நம்பர் அப்படின்ட்டு. ஸோ அந்த நம்பரை நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கலாம். இப்போ நான் என்னுடைய ஆதாரில் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை போட்டதுக்கு அடுத்தது ஆதாரில் என்ன பேர் இருக்கோ அதை போட சொல்லியிருக்காங்க. நேம் அஸ் பர் ஆதார் கார்டில் இப்போ என்ன நேம் இருக்கோ அதை கரெக்டாக அதில் போட்டுங்க. சப்போஸ் மாறியிருந்ததுனா கூட ஆதாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டரு. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். அதில் அந்த டேட்டா பற்றிலாம் வந்துடும். இதில் ஜெண்டர் மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபீமேல் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதை கொடுத்ததுக்கப்புறமாக்கா ஹேவ் யூ பீன் கெனாவ் எனி அதர் நேம், உங்களுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் நோன்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கும் கன்ஃபார்ம் நோன் கொடுத்துக்குங்க. வேறு பேர் இருந்தாலும் எஸ் கொடுத்துங்க. அடுத்து ஃபாதர் நேம் ஈவன் மேரிடு உமன் ஷோல்டு ஃபில் இன் த ஃபாதர் நேம். அதாவது நீங்கள் திருமணமான பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஃபாதர் நேமே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபாதர் நேம் சொல்லிட்டு கொடுக்குற இடத்துல உங்கள் ஃபாதர் நேமை போட்டுங்க. அடுத்து மதர் நேம்ன்றதில் உங்களுடைய மதர் நேமை ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஃபாதர் நேம் ஃபில் பண்ணுறீங்களா இல்லை மதர் நேம் ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கணும். இதில் ஃபாதர்ன்றதை கிளிக் பண்ணிங்க. அடுத்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்டிருப்பாங்க. நான் இப்போ வந்து நோ இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னவோ நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்க. அதை கொடுத்ததுக்கப்புறமா ரெசிடென்டல் அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இருப்பிடம், அதாவது நீங்கள் வீட்டில் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதில் ஃப்ளாட் நம்பர், டோர் நம்பர், பிளாக் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து உங்களுடைய வீட்டு நம்பரையும் அதுக்கு அடுத்ததாக நேம் ஆஃப் பில்டிங், வில்லேஜ், எந்த வில்லேஜோ அந்த வில்லேஜோ பக்கத்தில் கொடுத்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் டவுனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா எந்த பில்டிங்கில் வருதோ அந்த பில்டிங் நம்பரு. அடுத்தது ரோடு, ஸ்ட்ரீட்டு, லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த தெருவோ அந்த தெருவை அதுக்கு ரைட் சைடில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம மெயின் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பரங்கிப்பேட்டை மெயின் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். அது கொடுத்ததுக்கப்புறம் லொக்கேஷன் ஏரியா, தாலுக்கு, சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன தாலுக்கோ அதை போட்டுக்கோங்க. அதுபோல் எந்த டிஸ்ட்ரிக் அதையும் போட்டுக்கிட்டு அடுத்ததாக கண்ட்ரி நேம் சொல்லிட்டு இந்தியான்னு கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லாஸ்ட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ், அப்பாயிண்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்னென்னா பிரதிநிதி மதிப்பீட்டாளர் நியமிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னாக்கா ஒருவேளை யாரோ ஒருத்தவங்களை உங்களுடைய ஓனர்ஷிப்புக்கு லீகலாக அசஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது எஸ் கொடுக்கணும். ஸோ இது நீங்கள் சப்போஸ் நீங்கள் யாராவது போல் நியமிக்கிறீங்க அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க. இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாக தான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அதில் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படின்னாக்கா ஏரியா கோடு, ஏஓ டைப்பு, ரேஞ்சு கோடு அப்படின்னு சொல்லிட்டு டெலிஃபோனுடைய அந்த இதெல்லாம் வந்திருக்கும். அது ஆல்ரெடி அதுவாக செட் ஆகிருக்குன்னு சொல்கிறதுனால அது கீழே வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. அது கொடுத்துட்டு என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு TIMIL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைனை டைப் பண்ணாலே தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்டில் வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் அதில் போட்டுருங்க. நான் இப்போ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அடுத்து ஏரியா நேம் சொல்லிட்டு கேட்குது. இதில் பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் டைப் பண்ணதுக்கப்புறமாக்கா அந்த க்ரீன் கலரில் காமிக்கிற ஃபீச் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஃபில் ஆகிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா சர்டிஃபிகேட் அண்ட் சிக்னேச்சர் பை த கெசட்டிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கேட்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, எலெக்ஷன் ஃபோட்டோ, ஐடென்டிஃபை கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய வரும். இதில் லாஸ்ட்டாக ஆதார் கார்டு இஷ்யூட் பை த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் அதே போல் ஆதாரையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இது மூணுத்துக்குமே நம்ம வந்து ஆதாரே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுலேயும் வந்து ஆதார் கார்டு இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுபோல் டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, எலெக்ஷன் ஃபோட்டோ, ஐடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் காமிக்கிறாங்க. இதில் வந்து இதுக்கும் ஆதார் இருந்தாலே போதும். நான் இதில் வந்து ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஆதார் கொடுத்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் ஃபார்ம் காமிக்கும். இதில் வந்து ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். ஹிம்செல்ஃப் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ப்ளேஸ் கேட்கும். டேட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்திருக்கும். டேட் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அந்த என்ன ப்ளேஸோ அதை மட்டும் போட்டுக்கிட்டு தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இது நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. சிக்னேச்சரும் அது போல் இது வந்து ஜேபிஜி ஃபைலில் மட்டும்தான் இதை அப்லோட் பண்ண முடியும். இது ஃபைல் எத்தனை எம்பிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபி தான். இதோட ஃபைல் சைஸ் வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை 1 MB 2 MB அது போல் இருந்ததுனாக்கா என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அதில் 50 கேபிக்குள்ளே கம்ப்ரஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா
இதில் ரைட் சைடில் அந்த ப்ளஸ் குறியீடு காமிக்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். கேலரியிலேருந்து உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் ஆகிடும். ஸோ இது அப்லோட் ஆனதுக்கப்புறமா என்ன செய்றீங்க அப்படின்னாக்கா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி அதில் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்தது ஆதார் வெரிஃபிகேஷன் பேஜுக்குள்ளே போகும். ஸோ அதை நான் இதை உங்களுக்கு ஷோ பண்ணல, ஏன்னா லென்த்தியாக போகுது வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆதார் வெரிஃபிகேஷன் பேஜில் ஓகே கொடுத்துட்டு திரும்ப அதில் ஒரு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பேமெண்ட் செக்ஷன் வரும். ஸோ இதில் ₹106.90 அமௌண்ட் அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடிலாம் காட்டியிருக்கும். அதில் வந்து நீங்கள் பே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெட் பேங்கிங்கா இல்லை பேடிஎம்மான்னு சொல்லிட்டு ஜிபே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். தேங்க்யூ ஃபார் யூசிங் ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஆஃப் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னாக்கா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க. அதில் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் ஃபைல் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஓப்பன் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதாவது டேட்டு, மந்த்து, இயர், அதாவது உங்களுடைய இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா 15/04/1997 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்பில் என்டர் பாஸ்வேர்டுன்னு காமிக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இந்த அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதில் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு நம்ம அதுக்கான பேன் கார்டு ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஆதார் பேஸ்டு பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 4 to 3 ஹவர்ஸில் உங்கள் மெயிலுக்கு வந்து அந்த பேன் கார்டு சென்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து நம்ம இப்போ பண்ண ஸ்டெப்ஸில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 1 or 2 டேஸில் இது உங்கள் மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ இந்த பேன் கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7லேருந்து 10 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு போஸ்ட் மூலிமா வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 டைப்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆதார் பேஸ்டு பேன் கார்டு, இப்போ நம்ம அப்ளை பண்ண இந்த ஃபோட்டோ அப்லோட் சிக்னேச்சரும் நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ண இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த ஆதார் பேஸ்டு அப்லோட் பண்ணுறதுல எந்த ஒரு ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து லாஸ்ட்டாக உங்கள் சிக்னேச்சர் மட்டும் அந்த ஆதார் பேஸ்டில் காமிக்காது. அதனால தான் நம்ம இந்த இதை சூஸ் பண்ணோம். இதில் உங்களுடைய புதிய ஃபோட்டோவையும் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குன்றதுனால இந்த ஸ்டெப்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு உடனே வேணும், அது எனக்கு ஆதாரில் வர்றதுனால என்னோடய பயோமெட்ரிக் எல்லாமே அந்த பேன் கார்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கனாலும் வந்துடும். என்னென்னாக்கா உங்கள் ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருக்கோ அதுதான் வந்து பேன் கார்ட்லேயும் வரும். அதே போல் உங்களுடைய சிக்னேச்சர் மட்டும் காட்டாது, மேனுவலாக போடுற மாரி தான் இருக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ண ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா புதுசாக நம்மளுடைய ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணியிருப்போம். அது போல் சிக்னேச்சர் கரண்ட்டில் உள்ள சிக்னேச்சரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்டெப் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.